ஜி.கே. நாகராஜ் நான் மீண்டு வரேன். அவரோட முதல் செய்தி பதில் சொல்லிட்டோம். இல்ல முதல் கட்ட கருத்து வாங்கிட்டு நான் மீண்டு வரேன். உங்கள்கிட்ட நான் வரேன். ஜி.கே. நாகராஜ், இப்போ அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறாங்க அப்படின்னா நீங்க கலந்துக்கலாம், உங்க கருத்துக்களை சொல்லலாம். இப்ப பாமக என்டிஏல இருக்கிறாங்க, அவங்க உள்ளுக்கெல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க. பாஜக புறக்கணிக்குது அப்படின்னா என்ன காரணம்? நீங்க நீட்டை வரவிடாம செஞ்சா அது உங்களோட வெற்றியா பாக்குறீங்களா? நீட்டு விலக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது திமுகவுக்கு வந்து கிரெடிட் போயிரும் பாக்குறீங்களா? தமிழ்நாட்டு மக்களுடைய மாணவர்களுடைய ஏழை மாணவர்களுடைய வாழ்வாதாரத்தை, அதே போல தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகின்ற, கட்டமைப்பை மேம்படுத்துகின்ற எந்த ஒரு செயலுக்கும் பாஜக எப்பொழுதும் ஆதரவாக இருக்கும். வெறும் நாடகம் போட்டுக் கொண்டிருக்கின்ற திமுகவுடைய செயலுக்கு ஆதரவாக இருக்காது என்பதே எங்களுடைய பிரதமரே தெளிவா சொல்லிட்டு போயிட்டார். அமித்ஷா வந்தப்ப சொன்னாரு, கோல் கோல் மத் குமாவ், உண்மையை சொல்லுங்க, யூபிஏ கவர்மெண்ட்ல எவ்வளவு நிதி கொடுக்கப்பட்டது, நாங்க எவ்வளவு 5 மடங்கு அதிகம் கொடுத்திருக்கோம் தெளிவுபடுத்திட்டு வரேன். 2019 ஓகே, 2019 2021 2024 இவங்க கொடுத்த வாக்குறுதி ஏற்கனவே 550க்கு மேல் வாக்குறுதி கொடுத்தாங்க. அதுல முக்கியமா அவங்க கொடுத்தது வந்து கல்வி கடன் ரத்து செய்வோம், நகை கடன் தள்ளுபடி செய்வோம், சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுப்போம், ஆண்டுக்கு 5 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்போம், நீட் ரகசியம் தெரியும், ஒரே கையெழுத்துல நீக்கும்னு சொன்னாங்க. ஆனா இந்த 3 தேர்தலையும் கொடுத்த வாக்குறுதிய அடுத்த தேர்தலையும் கொடுக்க போறாங்க. அதுக்காகத்தான் நாங்க வந்து அடுத்து உச்ச நீதிமன்றத்துக்கு போறோம், நாங்க வந்து அடுத்து சட்ட ரீதியான போராட்டம் தொடங்குறோம் சொல்றதே காரணமே இதே கோரிக்கைய அடுத்த தேர்தலையும் சொல்றக்கு. ஒன்று. ரெண்டாவது, அப்போ ஏறக்குறைய இப்ப நீங்க சொல்வது வந்து இப்ப திமுக வந்து கண்டிஷனிங் பண்றாங்க வாக்காளர்கள், அதுக்காக கூட்டினாங்கன்னு சொல்ல வரீங்களா? ஏன்னா திரு ஜென்ராம் அவர்கள் சொல்ற மாதிரி ஒவ்வொரு இவங்களுடைய தீர்ப்பு வருது, முக்கியமான தீர்ப்பு இல்ல, எப்ப வந்து போராட்டத்தை தொடங்க போறாங்க, அதுக்கு ஆலோசனைகளை கேட்கறாங்க. இதுல பாஜகவுக்கு பதட்டம் இருக்கா? எங்க விலக்கு எதுவும் கிடைச்சிருச்சுன்னா அது திமுகவுக்கு பெரிய கிரெடிட்டா போயிரும் நீங்க நினைக்கிறீங்களோ? சார், நீட் நிரந்தரமானது, வெரி கிளியர். இது வந்து கடந்த 10 ஆண்டு, அடுத்த ஆண்டு வந்தா 10 ஆண்டு முடிய போகுது. 1.5 லட்சம் மாணவர்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் தேர்வு எழுதி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கிற நிலைமையில நீங்க இந்த மாணவர்களை டிமோட்டிவேட் பண்ணுவதற்காக, இல்ல சதுரங்க வேட்டை படத்தில் சொல்ற மாதிரி ஒன்று பெரிதாக கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்றதுக்காக தொடர்ச்சியா ஒன்று இல்லாத ஒரு விஷயத்தை மக்களே போராடலையே. 28 மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டது, 8 யூனியன் பிரதேசங்கள் ஏற்றுக்கொண்டது. இன்னைக்கு நீட்டுனால என்ன குறைபாடுன்னு நீங்க சொல்லவே இல்லையே இது வரைக்கும். சொல்லாம 1.5 லட்சம் மாணவர்கள். இன்னொன்னு பாருங்க, நீங்க வந்து தேசியத்துக்குள்ள நாம் இணைஞ்சிடறோம். ஏறக்குறைய 1.2 லட்சம் மாணவர்களுடைய மருத்துவ சீட்டு உள்ள போயிடுறோம். நமக்கு இன்னைக்கு 12,050 சீட் இருக்கு நமக்கு மெடிக்கல் சீட் தமிழ்நாட்டில். நாங்க 11 கல்விகள் கொண்டு வந்திருக்கோம். மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 12,000 சீட்டு அதிகரிச்சிருக்கோம். 1000 12,500 அதிகரித்திருக்கிறது. இப்போ அந்த தேசிய இணைப்புல போறப்போ இன்னும் 15,500 சீட்டு அதிகமாகுதுங்க. ஆக்சுவலா தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிறது. இந்த மாதிரியான வசதிகள் இருக்கின்ற பொழுது இப்ப நீங்க சட்டமன்றத்தில் கூட 2026 போட்டி போடலாம். இப்ப பாஜக பெருமையா இங்க சொல்லுவீங்க சாதனைகளாக, நீட்டை நாங்க கொண்டு வந்திருக்கிறோம், எவ்வளவோ திமுக கூட்டணி கட்சிகள் போராடினாலும் நாங்க விடாப்பிடியா இருந்து நீட்டை கொண்டு வந்திருக்கிறோம், நீட் தேர்வை கொண்டு வந்த திரு ஜி.கே. நாகராஜ் அவர்களுக்கே ஓட்டு அப்படின்னு தான் நீங்க போஸ்டர் அடிக்க போறீங்க. கரெக்டா? இதான் உங்க கணக்கு. நான் அப்படி புரிஞ்சுக்கிட்டுமா? சார், நிச்சயமா இன்னொன்னு சொல்லுவோம். எத்தனை மாணவர்களை நாங்கள் மருத்துவராக உருவாக்கி இருக்கிறோங்கிறத பட்டியலையும் கொடுப்போம் சார். நாங்க எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள், ஏழை மாணவர்கள் 2017க்கு அப்புறம் படித்தால் போதும் நீ மருத்துவர், 2017க்கு பின்பு பணம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மருத்துவர். சார், தயாநிதி மாறன் சொல்றாரு, நீட் தேர்வு வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய மகளுக்கு என்னால் MBBS சீட் வாங்க முடியல. அதற்கு முன்பாக கலைஞர் அவர்களும் நாங்களும் நிறைய பேருக்கு கையெழுத்து போட்டு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்தோம், MBBS சீட் கிடைச்சது. அவர் இப்ப அதிமுக கூட கூட்டணி எப்படி வேண்டுமானாலும் அமையலாம். அமித்ஷா அவர்களே சொல்றாங்க, நாங்க அதிமுக தலைவர்களோட எல்லாம் பேச்சுவார்த்தைன்னு. நான் இத ஒரு தேர்தல் கணக்கா கேட்கிறேன். இப்ப இபிஎஸ் அவர்கள் 26 சொன்னதுனால இததான் என்டிஏ பிரதானப்படுத்தும்ல. நீட் தேர்வு கொண்டு வந்தது எங்கள் சாதனைன்னு சொல்லுவீங்க. தேர்தல் கணக்கு
சார் ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா? ரொம்ப நாளா உச்சநீதிமன்ற நீங்க வக்போர்ட எதிர்த்து இல்ல ஜி.கே. நாகராஜ் ஒரு பாயிண்ட்ல நில்லுங்களேன். இதுல ஒரு விளக்கம் சொல்லணும் நம்ம. உச்சநீதிமன்றம் அன்றைக்கு விஜயபாஸ்கர் அவர்கள் வழக்கெடுத்துட்டு நிச்சய நம்பிக்கையோடு போறாங்க. உச்சநீதிமன்றம் மத்திய அமைச்சரவையில முக்கியமான இலாக்காக்கள்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, உங்க ஒப்பீனியன் சொல்லுங்கன்னு. மத்திய அமைச்சரவையில் இருக்கிற முக்கியமான இலாக்காக்கள் முடியாது அப்படின்ட்டாங்க, விலக்கு கொடுக்க கூடாது, நீட்டு தான் எங்களோட ஸ்டாண்டுன்னு. அதன் பிறகு உச்சநீதிமன்றம் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. நீங்க உச்சநீதிமன்றத்தையே கையை காமிக்கிறீங்களே, நீங்க சொல்லுங்க மத்திய அரசோட ஸ்டாண்டு அதுதான் சொல்லுங்க. ஏன் ஸ்டாண்ட் எடுக்கிறோம் சார்? எங்க எங்களுடைய ஸ்டாண்ட் மக்களுடைய மாணவர்களுடைய நன்மைக்காக இருக்கு சார். ஸ்டாண்டுன்னு சொல்லுங்கன்றேனா இருக்கட்டும் சார். நாங்க எடுக்கிற ஒரு ஸ்டாண்டு மக்களின் நன்மைக்காக இருக்கு அப்படிங்கிறோம். இப்போ இவங்க சொல்றாங்க நேத்து வந்து ஒரு தீர்ப்பு வந்துருச்சுன்னு ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறேன். சொல்லுங்க பாராட்டுறேன். ஆனா நான் கேட்கறது உச்சநீதிமன்ற அதே தீர்ப்பை பாராட்டுற நீங்க இதே நீர் நிரந்தரமானதுங்கிற தீர்ப்பு வந்த ஏத்துக்குங்களேன். உங்களுடைய மாணவர்கள் நிரந்தரமானதுன்னு தீர்ப்பு இல்ல சார், அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அவ்வளவுதான் சார். கரெக்ட் சார். மூல வழக்கு 10 வருஷம் ஆயிடுச்சு சார். 10 வருஷமா நீங்க தொடர்ந்து மாணவர்கள் 1.5 லட்சம் பேர் பரீட்சை எழுதுறாங்கல்ல. இருக்கட்டும் சார், 1.5 லட்சம் பேர் பரீட்சை எழுதுறாங்கல்ல. எவ்வளவு பேர் அரசு பள்ளியில் இருந்து 2016-17க்கு அப்புறம் எத்தனை மாணவர்கள் டாக்டரா வந்திருக்காங்க? நீங்க கணக்கெடுத்து பார்க்கணும்ல. ஒரு வெள்ளை அறிக்கை நீங்க தரணும்ல, ஒரு குழு அமைக்கணும்ல. நான் என்ன சொல்றேன்னா, நீட் சாதக பாதகங்கள்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம். இப்ப ஒரே கேள்விதான். முதல்வர் என்ன சொன்னாங்கன்னா இபிஎஸ் அவர்கள்ட்ட, நீங்க ஒருவேளை பாஜகவோடு கூட்டணி வச்சா இதை நிபந்தனையாக வைப்பீங்களான்னு கேக்குறாங்க. நீட்டு விலக்கு கொடுக்கணும்னு நிபந்தனை வைப்பீங்களான்னு கேக்குறாங்க. ஒரு நெருக்கடி வந்து போச்சு பாருங்க உங்களுக்கு. நான் அதே கேள்விய இல்ல அது வந்து ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் மீது உள்ள அக்கறையில கேட்கிறாருன்னு வச்சுக்கிறேன். அதே கொஸ்டின் நான் திருப்பி கேட்கிறேன். திரு ஸ்டாலின் அவர்களே, இண்டி கூட்டணியில காங்கிரஸ் இருக்கிறது, காவிரி நீரை கொடுப்பதற்கு நீங்கள் ஒரு கோரிக்கை வைப்பீங்களா? ஒரு கூட்டணிக்கு ஒரு பாயிண்ட் வைப்பீங்களா? முல்லை பெரியாறு பிரச்சனை உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. 124 அடி 142 அடி உயர்த்தலாம் என்று தீர்ப்பு இருந்தும் கூட நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் ஏன் ஒரு நீங்க போற கூட்டணியில போறீங்க பேசுறீங்க, ஏன் இதுவரைக்கும் நீங்கள் ஒரு கோரிக்கை வைக்கவில்லை? ஏன் நீங்கள் ஒரு பாயிண்ட் ஏன் வைக்கல? ஒரு உறுதியை ஏன் கேட்கல? இது போல ஆந்திராவில் பல பிரச்சனை இருக்கிறது, ஏன் நீங்க கேட்கல? இதே கேள்வி நான் கேட்கலாம்ல. இப்படி உங்கள்ட்ட அந்த பந்தம் அதுதான் சொல்றேன். நீங்க அப்போ நீங்க வந்து நீங்க பேசணுமா? ஓகே பேசு சார். இப்ப நான் முதல்ல நீங்க இல்ல சார் திருக்குறள் இல்ல, நீங்க தமிழ்நாட்டின் மீது அக்கறை இருக்கிறது என்றால் இந்த அக்கறை எல்லாத்துக்கும் பொருந்தும் இல்ல சார். முல்லை பெரியாறு மேட்டர்ல 5 மாநிலங்கள் 5 மாவட்டங்கள் காவிரி முல்லை பெரியாறு 5 மாவட்டங்கள் நீரின்றி காய்கிறது. சாதாரண வரேன். இப்ப நீங்க 2013 விஷயம் நான் சொல்லும்போது நீங்க கட் பண்ணிட்டீங்க, அதுக்கு வரேன். மேகதாது அணை கட்டுறாங்க சார், சிவகுமாரிக்கு வராரு, மேகதாது அணை கட்டுவேன்னு சொல்றாரு. நீங்க என்ன பண்ணணும்? நீங்க இங்க வரணும்னா மேகதாது அணை கட்ட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு வா என்று சொல்லணும்ல. பாயிண்ட் டேக்கன் ஜி.கே. நாகராஜ். அந்த கூட்டணியிலே சிக்கல் இருக்கு, அதுக்கு நிபந்தனை வைப்பீங்களான்றது தான் உங்க கேள்வி. சார் நான் எல்லாரும் சேர்ந்து சொல்றேன். டெக்னிக்கல் ரிப்போர்ட் 2013 நான் சொன்னது காரணம் சார். 2013ல நீட் தேர்வு வேணும்னு கொண்டு வந்தது யார் தெரியுமா? இந்தியன் மெடிக்கல் கவுன்சில். அப்போ நாம் வந்து கோர்ட்டுக்கு போகிறோம். கோர்ட் வந்து சார் சொன்ன காரணம்லாம் சொல்லி அதை நிராகரிச்சிடுறாங்க, நீட் தேவையில்லைன்னு. 2016ல் நீட் வரப்போகுதுங்கும் போது கோர்ட்டுக்கு போகிறோன்னு தெரிஞ்ச உடனே ஒன்றிய பாஜக அரசு அவசர சட்டம் போட்டு கொண்டு வந்தாங்க. அது கேளுங்க, அது கொண்டு வந்து அரசாங்கம் கிடையாது, இந்தியன் மெடிக்கல் கவுன்சில். கோர்ட்டுக்கு போனோம், கோர்ட் வந்து நிராகரிச்சிட்டாங்க. இப்போ கோர்ட்டுக்கு போய் திருப்பி விலக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பாஜக அரசு என்ன பண்ணுறாங்க? ஒரு பில்லை கொண்டு வராங்க. அதை 2019ல் நிரந்தர பில் ஆக்குறாங்க, நிரந்தர சட்டமாக்குறாங்க. அப்ப அதிமுக என்ன பண்ணிட்டு இருந்தாங்கிறது தான் முக்கியமான கேள்வி, முதல் கேள்வி. ரெண்டாவது இவங்க என்ன சொல்றாங்க, பாஜக காரங்க எல்லாருமே நீட் வந்ததால மெடிக்கல் ஃபீஸ் குறைஞ்சிருச்சு, ஏழை மாணவர்கள் சேர்றதுக்கு அதிகரிச்சிருச்சு. அது முற்றிலும் போய் இங்க மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாவே வந்து என்ன சொல்றாங்க, நுழைவுத் தேர்வு என்பது சமூக நீதிக்கு எதிரானதுன்னு. சாண்டர்ஸ் ஒரு ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் கூட புத்தகம் எழுதினார். அந்த டெக்னிக்கல் நான் புரிஞ்சு. இதுல ஒரே ஒரு கேள்வி நான் வென்றது. இப்போ முதலமைச்சர் வந்து அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறார். நீங்க பாஜகவோட கூட்டணினா இதை பேசுங்க, முன் நிபந்தனை வைங்க அப்படின்னு. இபிஎஸ் அவர்கள் அதை தான் ஜி.கே. நாகராஜும் கேட்டாங்க. இப்ப நீங்க நீட்டை வச்சு ஒரு நெருக்கடி அதிமுக கொடுப்பீங்கன்னா அவங்க உங்களுக்கு அதை திரும்ப அந்த பந்த போடுறாங்க. முல்லை பெரியாறு, காவிரி இஷ்யூ, இதுக்கெல்லாம் காவேரி விவகாரம் பொறுத்த வரைக்கும் நான் வரேன் உங்களுக்கு. காவேரி விவகாரம் பொறுத்த வரைக்கும் மேகதாதுக்கு வந்து டிஸ்கஷன் ஆரம்பிச்சது பாஜக ஒன்றியத்திலையும் கர்நாடகாவில் பாஜக, இங்க அதிமுக இருந்தபோது. அதுக்கப்புறம் அதுக்கு டிபிஆர் தயார் செய்யலாம் அப்படின்னு ஒரு
குழு அமைச்சதும் வந்து இங்க அதிமுகவும் அங்க பாஜக ஒன்றிய பாஜக இருந்தபோது. மூணாவதா வந்து அதுக்கு ஃபண்டிங் எப்ப தெரியுமா அலோகேட் பண்ண செய்யப்பட்டது? பாஜக ஆட்சி மாறுறதுக்கு முன்னாடி. இங்க வந்ததுக்கு அப்புறம் முதலமைச்சரும் சரி நீர்வளத்துறை அமைச்சரும் சரி மேகதாது கட்டப்படாது அப்படின்னு சொல்லியாச்சு. அவங்களும் கட்டுறதுக்கு எந்த ஸ்டெப் இது வரைக்கும் எடுக்கல. இல்ல நீங்க முன் நிபந்தனை நீங்க அதிமுகவுக்கு இத வச்சு ஒரு நாங்க முன் நிபந்தனை வச்சிருக்கோம். அதுதான் அதிமுக ரியாக்ட் பண்ணாங்க. நாங்க முன் நிபந்தனை வச்சதுனால தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கூட இங்க வந்து மேகதாதுக்கு அகைன்ஸ்டா சொல்லியிருக்காங்க. அந்த விஷயம் வந்து நடக்காதுங்கிறத முதலமைச்சரும் சொல்லிட்டாரு. ஆனா அதுக்கு அஸ்திவாரம் போட்டது யாரு? அதிமுகவும் பாஜகவும். நான் கேட்கறதுக்கு ஒரே கேள்வி, அதிமுக ஏன் கூட்டணி விட்டு போல? இன்னொரு விஷயம் சொல்றேன், இப்ப ஒரு தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் பெரிய நீர்ல பிரச்சனை இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க பல ஆண்டு காலம் கர்நாடகா சேர்ந்த ஒருத்தர ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சரா போட்டாங்க. அது இது வரைக்கும் வரலாறுல நடந்தது கிடையாது. எதனால கான்ஃபிளிக்ட் ரொம்ப போகாது. அப்ப இருந்தே வந்து எப்படி பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுறாங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. நமக்கு வந்து நம்ம முதலமைச்சருக்கு வந்து கேரளாவோடையும் சரி கர்நாடகாவோடையும் நல்ல ஒப்பீனியன். ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம், காத்துருங்க. விஜயன் ஒரே ஒரு குறுக்கீடு. நான் மீண்டும் வரேன்